நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா முளைக்கீரை பருப்பு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பருப்பு ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். ஊற வச்சுங்க. பருப்பு முன்னாடி ஊற வச்சுருங்க. நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தான் இப்போ பண்ணுறேன். அதில் நம்ம கீரை, ஒரு கட்டு கீரை உள்ளே போட்டுருங்க. தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அதுவே மீடியம் சைஸ் வெங்காயம் 2. பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கங்க. நான் ஒரு 6-7 மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் 12 பல் பூண்டு எடுத்துங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே பருப்புலேயே தண்ணி இருக்குது. நம்ம இதோடு வச்சு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டோம்னு வச்சுக்கலாம், நல்லா வெந்துடும். இப்போது கீரை ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ கீரையை நம்ம தாளிக்க போகிறோம். தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம். கீரை வெந்துடுச்சு. நம்ம இப்போ பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போது அதில் நம்ம கடுகு போட போகிறோம். சரிங்களா? கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா, வரமிளகா ஒரு 4 வரமிளகா கூட வந்துட்டு நம்ம கடுகு கூட உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். ஓகே, இப்போது மிளகாவை கிள்ளி நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போது கருவேப்பிலை, இப்போது இதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போது தாளிப்பை அதில் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். சேர்த்தாச்சா? அவ்வளோதான். ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா முடிஞ்சு போச்சு. சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி. ஓகே வியூவர்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் எஸ் சொல்லுங்கள். நமக்கு